ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. நேற்று சித்திரை ஒன்றுக்கு நாங்கள் ஈஷா தான் போயிருந்தோம் மக்களே. எங்கள் வீட்டிலேருந்து ஈஷாவுக்கு வந்து 30 கிலோமீட்டர் ஆகும், 1 hour ட்ராவல். ஸோ அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு 1 hour ட்ராவல் பண்ணி போயிட்டோம். இங்கே நம்ம லோக்கலில் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களே நாங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் மக்களே ஈஷா போவோம். ஏன்னா ட்ராவலிங் டைம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்க தான் ஏகப்பட்ட பேர் வராங்க. ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸு, இங்கிலீஷ் பீப்புள்ஸு அந்த மாதிரி தான் நிறைய பேர் வராங்க மக்களே. எல்லாம் வெளியூர் ஆட்கள் தான், எல்லாம் தெலுங்கில் மற்ற லாங்குவேஜில் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. லோக்கலில் இருக்கிறவங்க தான் போகிறதே, எல்லாம் ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. பெருசாக அந்தளவு கூட்டம் இல்லை, ரொம்ப பயந்துகிட்டே போனோம். ரொம்ப கூட்டமாக இருக்கணும், ஒரு சில டைமில் சரியான கூட்டமாக இருக்கும், அங்கே நிற்கிற கூட இடம் இருக்காது, அப்படி இருக்கும் மக்களே. இப்போ இங்கெல்லாம் தரை போட்டுட்டாங்க போல். நாங்கள் முன்னாடி போனப்போல்லாம் அங்கே புல்வெளியாக இருந்துச்சு, இப்போ தரெல்லாம் போட்டுட்டாங்க. பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய கடைங்க வந்திருக்கு, ஏகப்பட்ட அப்புறமா வந்து ஏகப்பட்ட கடைங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் மாடெல்லாம் வளர்க்குறாங்க, மாடுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அதெல்லாம் இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஈஷாவில் இருந்துட்டு போயிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் டைமுக்கு வந்து பரோட்டா தான் வாங்கினோம். உள்ளே ஒரு கடை இருக்குது, நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், பரோட்டா சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீமே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீமே 50 rupees தான், அதுவுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. குல்ஃபி, மேங்கோ ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் கோனு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கேட்டுக்கிட்ட இருக்கிற இந்த கடையில் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. அங்கே தான் வந்து ஃபுட்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பாருங்கள் எத்தனை கடைங்க இருக்குன்னு. இந்த கடையில் தான் நாங்கள் வந்து பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டோம். பஜ்ஜி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டோம். மறுபடியும் உள்ள தியானலிங்கமுக்கு வந்து ஃபோனு, ஹேண்ட்பேக்ஸு ரெண்டுமே அலௌட் கிடையாது, ரெண்டுமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு தான் போகணும். ஹேண்ட்பேக்கும் ஃபோனும் வந்து வெளியில் கொடுத்துட்டு நம்ம தியானலிங்கத்துக்குள்ளே போய்க்கலாம். மாட்டு வண்டிக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஃப்ரீன்னு நினச்ச மக்களே, அப்புறம் பார்த்தா டிக்கெட் வாங்கணுமாம்மா. 3 பேருக்கு 30 ரூபா. நானே, என் ஹஸ்பண்ட், எங்கள் அப்பா 3 பேர் போயிருந்தோம். 3 பேருக்கு 30 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் அந்த சைட் போய் இறங்கிட்டோம் மக்களே. பெருசாக ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல. வெள்ளிங்கிரிக்கு தான் ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் பஸ்ஸு நிற்கிறத பார்த்துட்டு ஈஷாக்குன்னு நினச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளிங்கிரி போது, எல்லாம் மலை ஏறுறக்கு போகிறாங்க போல். அதுக்கப்புறமா நிறைய நடுவில் வந்து இப்போ ஈஷாவில் வந்து அந்த தண்ணி வச்சுருக்காங்க, வாட்டர் டாக்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம்ஸுமே இந்த சாமி சிலைக்கிட்ட சைடில் தான் ஒன்று இருந்துச்சு. இப்போ வந்து நடுவுலையே நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, உள்ள சைடில் அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக, அங்கேருந்து பார்க்கிங்லேருந்து இங்கே வர்றதுக்கே 1 கிலோமீட்டர் வரணும், மறுபடியும் அங்கேருந்து இந்த சைடு உள்ளே போகிறக்கு அதுக்கு 1 கிலோமீட்டர். நேற்று மட்டுமே மக்களே ஈஷாவில் ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்திருப்போம். ஃபுல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தோம், இங்கிட்டு அங்கிட்டுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வரும்போது தான் முடியாமல் மாட்டு வண்டியில் வந்தோம், முன்னாடி போகும்போது ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். நீட்டாக இங்கே பாருங்கள், தரெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க. நாங்கள் முன்னாடி வந்தப்போ இதெல்லாம் இல்லை, இப்போ தான் நீட்டாக போட்டிருக்காங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு போய் எல்லாமே க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல் சைட்லலாம், அதனால் ஃபுல்லாக சைட்லலாம் இந்த புல்லெல்லாம் முளைக்காமல் அப்படியே பயங்கரமாக நீட்டாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஈஷாலேயே வந்து நிறைய இந்த சைடுமே வந்து கார் பார்க்கிங் சைடு, இந்த சைடுமே ஏகப்பட்ட கடைங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஈஷாவோட திங்ஸ் கடை எல்லாம் நிறைய வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், கீ செயினு, அதுக்கப்புறமா வந்து பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுருந்தாங்க, செயின்ஸு, இதெல்லாமே நிறைய கடை வந்துருச்சு. ருத்ராட்சம், அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் ஹனி, நெய், எண்ணெய், இந்த மாதிரி ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து இந்த காப்பரில் பிரேஸ்லெட் வாங்கலான்னு போனார். என் ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கினார். எங்கள் அப்பாக்கான கைக்கு வந்து ஒரே சைஸ் தான் இருக்குது, கைக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, குட்டியாக இருக்குது, அதனால தான் அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சுற்றிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே. அவ்வளோதான் இந்த வீலாகு. ஈஷா நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து வெயில் டைம் போகாதீங்க, இந்த மழை டைம் போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், வின்டர் சீசன் டைம். ஓகே.